Hello Techies, in today's video நான் எதை பத்தி பார்க்க போறேன்னா எல்லாரும் ஜாப் தேடுறோம் ரெஸ்யூம் ரெடி பண்றோம் நௌக்கரியில ப்ரொஃபைல் ரெடி பண்றோம் ஆனா இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது பிகாஸ் நிறைய பேர் ரெஸ்யூம்ல கரெக்ட்டா பண்ணிருந்தாலுமே நௌக்கரியில ப்ரொஃபைல கரெக்ட்டா பில்ட் பண்ண மிஸ் பண்ணிடுறீங்க பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே ரெஸ்யூம் எப்படி ப்ராப்பரா ரெடி பண்ணனும்னு கூட சொல்லி கொடுக்க ஆள் இருந்திருப்பாங்க ஆனா ஒரு நௌக்கரி ப்ரொஃபைல் எப்படி ப்ராப்பரா ரெடி பண்ணிருக்கணும் அதுல இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் என்ன பண்ண கூடாதுன்னு சொல்லி தரதுக்கு பெரிய லெவல்ல யாருமே கிடையாது இன்ஃபேக்ட் யூடியூப்ல நௌக்கரி பத்தி நாம தான் பேக் எண்ட்ல நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் சோ நௌக்கரி பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் ஒரு 1 hour வீடியோ நௌக்கரி பத்தி கம்ப்ளீட்டாவும் போட்டுருக்கோம் நான் மேலே பின் பண்றேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஏரியா இதுல நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இன்டர்வியூ கால் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதனால நீங்க ஆல்ரெடி நௌக்கரி ப்ரொஃபைல் ரெடி பண்ணிருக்கீங்க இன்டர்வியூ கால்ஸே வர மாட்டேங்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க எப்படி நௌக்கரியை ப்ராப்பரா யூஸ் பண்ணி கால்ஸ் இன்க்ரீஸ் பண்றத கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆகும் சோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ ஃபர்ஸ்ட் திங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நௌக்கரியில் லட்சக்கணக்கான ரெஸ்யூம் இருக்குங்க ஹெச்ஆருக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிறது தான் நௌக்கரியோட பேக் அண்ட் ஆக்சஸ் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேண்டிடேட்ஸ் வேணும்னு சர்ச் பண்ணிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹெச்ஆரா எங்களோட சைட்லேருந்து எப்படி நாங்கள் சர்ச் பண்ணுவோம் ப்ளஸ் ஒரு ஜாப் சீக்கர்ஸாக உங்கள் சைட்லேருந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட நௌக்கரி ப்ரொஃபைல் பாருங்க கிட்டத்தட்ட 17,000 பேர் கிட்ட என்னோட ப்ரொஃபைல விசிட் பண்ணியிருக்காங்க பர் டேக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 400 to 500 பீப்புள் கிட்டே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஸ் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தூரம் நான் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் பேக் எண்ட்லேருந்து ஹெச்ஆரா தேட்டர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாத்தையும் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையும் வச்சு தான் இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த நௌக்கரியில் சர்ச் பண்ணுற எல்லா விஷயமே கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் நீங்கள் ரெஸ்யூமில் என்ன கொடுத்தாலும் சரி கீவேர்ட் மேட்ச் ஆனால் உங்கள் ப்ரொஃபைல் காட்டும் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு ஃபில்டரை போடுறேன் சும்மா ஒரு சேல்ஸ்க்கான ஒரு ஜாப் அப்படிக்கான சர்ச் அதில் நான் போட்டிருக்க கீவேர்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஓகேங்களா இப்போது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே யாரோட ரெஸ்யூமில் மேப் ஆகுதோ அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே தான் இங்கே பாருங்கள் அந்த இடத்துல அப்படியே ஹைலைட் ஆகி அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் தான் எல்லாமே இந்த இடத்துல காட்டும் இந்த எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறது எல்லாமே கீவேர்டு மேட்ச் ஆகுது இந்த கீவேர்டை நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறேன்னா நீங்கள் நௌக்கரியில் எந்த ஓப்பனிங் எடுத்துட்டாலும் சரி அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இது உங்கள் நௌக்கரி ப்ரொஃபைலில் அதிக வாட்டி போடுறது இம்பார்ட்டன்ட் இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் மேப் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த கீவேர்டை மேப் பண்ணுற மூலிமா தான் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரேங்கே ஆகும் உங்கள் ப்ரொஃபைல் ஹெச்ஆர் என் கண்ணுக்கு ஷோ ஆகும் பிகாஸ் இங்கே பாருங்கள் 13,000 பேர் இந்த ப்ரொஃபைலே காட்டுது இதில் நான் ஏதோ ஒரு கீவேர்டை ஸ்ட்ராங் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த சேல்ஸுங்கிறத மட்டும் கண்டிப்பாக வேணும் நான் போட்டாவே அவ்வளோ டிராஸ்டிக்காக குறையும் பாருங்கள் 13,000லேருந்து 7,000 வந்துருச்சு இந்த அளவுக்கு அவ்வளோ பேர்த்த ஃபில்டர் எப்படி நௌக்கரியில் தெரியும் அதனால் கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் நௌக்கரி ப்ரொஃபைலில் போடுறது அப்படி எந்தெந்த இடத்துல கீவேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போடணும்னா ஒரு 4 to 5 இம்பார்ட்டன்ட் ஏரியா இருக்குது இந்த ஏரியாவில் எல்லாமே கண்டிப்பாக கீவேர்ட்ஸாக கொடுங்க அதில் ஃபஸ்ட்டு ஏரியா உங்கள் ரெஸ்யூம் ஹெட்லைன் இந்த ரெஸ்யூம் ஹெட்லைன்ல இங்கே பாருங்க நான் கரண்ட்லி ஐம் லுக்கிங் ஃபார் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஜாப்னு போட்டுட்டு கீ ஸ்கில்ஸ்னு சொல்லி எல்லா கீ ஸ்கில்ஸுமே போடுங்க காமா போட்டு போட்டிருப்பேன் இந்த மாதிரி இதில் நீங்கள் கீவேர்ட் ஆட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் கீ ஸ்கில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுலையுமே உங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் போடுங்க செகண்ட் திங் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஐடி ஸ்கில்ஸ்லையுமே உங்கள் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண முடியும் இந்த இடத்துல உங்கள் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்க ஃபோர்த்தா ப்ரொஃபைல் சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கேயும் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண முடியும் இங்கேயும் ஆட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி 4 இடத்துல கண்டிப்பாக உங்கள் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்க பிகாஸ் இப்போ நான் இந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க ஸோ இவங்களோட ப்ரொஃபைலில் பாருங்கள் ரெஸ்யூம் ஹெட்லைன் அதே மாதிரி கீவேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருந்த இடம் அதே மாதிரி அவங்களோட ரெஸ்யூமில் எங்கெங்கெல்லாம் கீவேர்ட்ஸ் போட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வச்சு தான் மேப் ஆகுது ஸோ அந்த மாதிரி உங்களோட நோக்கில் நீங்கள் பேக் எண்டில் இந்த 4 இடத்துலையும் கீவேர்ட்ஸ் கொடுக்க வச்சு தான் உங்கள் ப்ரொஃபைல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஹெச்ஆர் கார்டுக்கு ஷோ ஆகும் அதனால இந்த 4 இடத்துலையும் ஃபஸ்ட்டு பிரைமரி கீவேர்ட்ஸை மேப் பண்ண பாருங்க இது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டிப் அடுத்தது செகண்ட் நௌக்கரியில் இம்பார்ட்டன்டான டிப் என்னன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நௌக்கரியில் டெய்லி ஆக்டிவாக இருந்தால் மட்டும் தான் கால் வரணும் எஸ் நீங்கள் நௌக்கரி ப்ரொஃபைல் ரெடி பண்ணி சூப்பராக வச்சிருந்தாலுமே டெய்லியும் நீங்கள் நௌக்கரிக்குள்ளே போய் பார்த்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு இப்போ சர்ச் பண்ணி ப்ரொஃபைல்ஸ் காட்டுறப்பவே கீழே காமிச்சிடும் அந்த ப்ரொஃபைல் எப்போ மாடிஃபை பண்ணாங்க எப்போ ஆக்டிவாக இருந்தாங்க பாருங்கள் மாடிஃபை 2 months பிஃபோர் ஓகேங்களா ஆக்டிவ் இன் லாஸ்ட் 7 days முன்னாடி ஆக்டிவாக இருந்தாங்க இந்த ப்ரொஃபைல் பாருங்கள் 15 days பிஃபோர் மாடிஃபை 7 நாளைக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்தாங்க ஸோ 15 days பிஃபோர் மாடிஃபை 15 days பிஃபோர் தான் ஆக்டிவாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஆக்டிவ் டுடே இந்த மாதிரி எப்போ ஆக்டிவாக இருந்திருக்காங்க எப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு காட்டும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக எல்லா ஹெச்ஆரும் ஃபில்டர் பண்ணி தான் நௌக்கரியில் தேடுவாங்க ஸோ எல்லா ஃபில்டர் கீழேயும் லாஸ்ட்டாக ஆக்டிவ் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆக்டிவாக இருக்க ப்ரொஃபைல் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை லாஸ்ட் 3 days கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு உள்ள ப்ரொஃபைலுமே யாரால லாஸ்ட் 3 daysக்குள்ள ஆக்டிவாக இருந்தாங்களோ அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் மட்டும்தான் காட்டும் இதுவே இப்போ 4000 ப்ரொஃபைல் காட்டுது நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணணும்னா பாருங்க லாஸ்ட் 1 day கொடுத்துட்றேன்
கொடுத்துட்டு இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். அதாவது ஒரு நாளில் யாரெல்லாம் ஆக்டிவாக தான் அவங்க ப்ரொஃபைல்னால் எனக்கு 3000 ப்ரொஃபைல் வந்துருச்சு. ஸோ 7000 ப்ரொஃபைல்லேருந்து அப்படியே குறைஞ்சு 3000 ப்ரொஃபைல் வந்துச்சு. ஸோ ரெகுலராக நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறது முக்கியம். ஏன்னா நௌக்கரியில் 6 மாதத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்தாங்க ப்ரொஃபைல்லாம் கூட நௌக்கரியில் டேட்டா பேஸில் அவ்வளோ ப்ரொஃபைல் இருக்குது. பிகாஸ் ஹெச்ஆர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது லாஸ்ட் 7 days இல்லைனா 3 days பிஃபோர். அதுவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து வேலை தட்டிங்கன்னா 1 day பிஃபோர் ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல்லையும் ஆக்டிவ் இன் 1 day அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஆக்டிவ் எஸ்டர்டே, ஸோ ஆக்டிவ் இன் டுடே, ஸோ இந்த மாதிரி மாறும். இதை எப்படி மாற்றுறது, இதை எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படின்னா உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைல் இங்கே பாருங்கள். நான் லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணது 8 மெயின் கார்டு. இப்போ நான் இன்னொரு டேட்டா மாற்றுறதுக்கு சிம்பிளாக ஒன்றும் பண்ணல. மேலே இருக்க பென் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ஜேவை கேன்சல் பண்ணி திருப்பி போடுறேன். போட்டுட்டு நான் கீழே வந்து சேவ் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தேன்னு பாருங்கள், யுவர் ப்ரொஃபைல் லாஸ்ட் அப்டேட்டட் டுடே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டுடே ஆக்டிவ் இன் அப்படின்ற இருக்க மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ஆக்டிவாக இருக்கனாலும் உங்களுக்கு அதிகமான கால்ஸ் வரும். அடுத்து தேர்டாக இம்பார்ட்டன்ட் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நௌக்கரியிலே ஜென்ரலாக ஜாப் சர்ச் பண்ணுறதுலே இப்போ பாருங்கள், நான் ஒரு ஜாவா டெவலப்பர் ஜாபுக்கு போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெஷர்னு போட்டுட்டு எந்த ஒரு லொக்கேஷன் ஃபில்ட்ரேஷனுமே கொடுக்காம நான் தேடுறேன் பாருங்கள். எனக்கு எவ்வளோ ஜாப் காட்டுதுன்னு கிட்டத்தட்ட 7000 ஜாப்ஸ் காட்டுது. அந்த 7000 ஜாப்ஸ்லையுமே சென்னையிலேருந்து பாருங்கள் வெறும் 600 ஜாப் தான் சென்னையில் இருக்குது. ஆனால் மும்பையில் 1000 ஜாபுக்கு மேலே இருக்குது, டெல்லியில் 1000 ஜாபுக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டை தவிர அதர் லொக்கேஷனில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. பட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்து நீங்கள் ஒரே குறிப்பிட்ட சென்னைக்குள்ளே மட்டும்தான் எல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. அதனால் எக்கச்சக்கமான அதர் லொக்கேஷன்லேயும் போய் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத கிராப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் அங்கே இருக்க கம்பெனி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுறது கூட ஆப்ஷன் கொடுக்க சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு அங்கே ஷோ ஆகணும். அதை எப்படி ஷோ பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நௌக்கரியிலே வந்து உங்களோட கரண்ட் லொகேஷன் அப்டேட் பண்ண சொல்லும். இந்த கரண்ட் லொகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் எங்கே வேலை தேடுறீங்களோ ஸோ அந்த லொகேஷன் கொடுக்கும். உங்கள் நேட்டிவ் லொகேஷன் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சென்னையில் தேடுறீங்க, பெங்களூரில் தேடுறீங்க, ஹைதராபாத்தில் தேடுறீங்க, எங்கே தேடுறீங்களோ அந்த லொகேஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சென்னை அப்படிங்கிறனால இங்கே நான் சென்னை கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இப்போ உங்களுக்கு சென்னையில் இருக்க கம்பெனிஸ்லேருந்து எல்லாமே கால்ஸ் வரும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? செகண்டாக அதர் லொக்கேஷனில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிராப் பண்ணுறதுனா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், கரியர் ப்ரொஃபைல்ட்டு. அந்த கரியர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ரிஃபர் லொக்கேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் 10 லொக்கேஷன் வரைக்கும் கிளிக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஹைதராபாத், அகமதாபாத், குர்கான், பெங்களூர், மும்பை, பூனே, சென்னை, நொய்டா, கொல்கத்தா, டெல்லி என்சிஆர்னு எல்லா அதர் ஸ்டேட் அதர் லொக்கேஷனையும் கொடுத்துருக்கேன். இது மூலிமா அங்கேயெல்லாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஹெச்ஆர் நாங்களே தேடுறப்போ இந்த 4000 பேத்தில் ஆள் கிடைக்கல அப்படின்னா சிம்பிளாக இந்த லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் இன்க்ளூட் கேண்டிடேட் ஹூ ப்ரிஃபர் டு ரீலோகேட் டு எபோ லொக்கேஷன், அதாவது இந்த எபோ லொக்கேஷன் வரத்துக்கு ஓகேன்னு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டையும் காட்டு அப்படிங்கிற அந்த கமாண்டோட ஆக்ஷன். இப்போ நான் அதை கொடுக்குறப்போ யார் யாரெல்லாம் தமிழ்நாடு இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் சென்னைன்னு கொடுக்குறேன் அப்படின்னா யார் யாரெல்லாம் அதர் லொக்கேஷனில் இருந்துமே சென்னை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகேன்னு இருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல்ஸை எனக்கு சேர்த்து ஷோ ஆகும். வந்து ஒரு 3000 ப்ரொஃபைல் ஷோ ஆச்சா. இப்போ நான் இதை கொடுத்தோன்னே பாருங்கள், கிட்டத்தட்ட எகெயின் 7000 ப்ரொஃபைல் கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அதர் ஆப்ஷன்ஸ்லேயும் தேடுவாங்க. அதனால் லொக்கேஷன் வைஸில் இதை கொடுக்குறதுமே உங்களோட கால்ஸில் டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ பசங்களாக இருக்கீங்க, எந்த லொக்கேஷன் இருந்தாலும் ஒர்க் பண்ண ரெடி ஆகிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரிஃபர் லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபோர்த்தாக உங்கள் நௌக்கரி ப்ரொஃபைலில் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நௌக்கரி பேக்எண்ட்லேருந்து எங்களோட சர்ச்சில் பாருங்கள் கிட்டத்தட்ட 15 to 20 டைப் ஆஃப் டிஃப்ரெண்டான ஃபில்ட்ரேஷன் எங்கள்கிட்ட ஹெச்ஆர்ஸ் எங்களால் போட்டு தர முடியும். எக்ஸாம்பிள் கீவேர்டில் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் எந்த லொக்கேஷனில் இருக்காரு, எவ்வளோ பட்ஜெட்டில், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸில் போன கம்பெனி என்ன ரோலில், என்ன மாதிரியான கம்பெனியில் நோட்டீஸ் பீரியட், என்ன டெசிக்னேஷன், இந்த மாதிரியான ஃபில்ட்ரேஷன், எஜுகேஷனில் எந்த யூஜி குவாலிஃபிகேஷன், பிஜி குவாலிஃபிகேஷன், பிஜிலே ஸ்பெசிஃபிக்காக எந்த காலேஜ், எந்த இயர் பாஸ்ட் அவுட்டுங்கிற வரையும் எங்களால் ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லையும் மேல் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், ஏஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிரைட்டீரியா கிட்டத்தட்ட 15 to 20 விதமான டிஃப்ரெண்ட் ஃபில்டர் போட்டு தேட முடியும். இவ்வளோ ஃபில்டரில் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் ப்ரொஃபைல் மிஸ் ஆச்சுன்னா கூட உங்கள் ப்ரொஃபைல் ஷோ ஆகுது ஹெச்ஆர் கண்டில். ஸோ மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நௌக்கரியில் உங்கள் ப்ரொஃபைலை 100% அப்டேட் பண்ணுவீங்க. இதுக்காக தான் நௌக்கரியிலேருந்து உங்கள் ப்ரொஃபைலை 100% அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் ரெஸ்யூமில் கொடுத்துருக்க விஷயங்கள் எதுவுமே நௌக்கரி எடுத்துக்காது. நௌக்கரியில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் ஒர்க் ஆகும். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் செல் இன்ஃபர்மேஷனை 100% கொடுத்தா தான் நௌக்கரி ஹெச்ஆர் யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைலை ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். அதனால் உங்கள் ப்ரொஃபைலை 100% அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மெயினான ஏரியா மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ், நோட்டீஸ் பீரியட் லெஸ் than 15 days எல்லாத்தையும் கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி சேம் டைம் எம்ப்ளாய்மெண்ட்
பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராஜெக்ட் வைஸில் எல்லா ப்ராஜெக்ட்டுமே டீட்டெயில்டாக கொடுக்க பாருங்கள். பிகாஸ் உங்கள் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா எடுப்பாங்க. அதை தாண்டி உங்களோட கிட்டப் இல்லைனா உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா அதோட ஒர்க் சாம்பிள் லிங்க்ஸ் எல்லாமே கொடுங்க. சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாலையுமே நீங்கள் 100% அப்டேட் பண்ணி வச்சுருந்தா தான் ஃபர்தராக நௌக்கரி மேப் பண்ணும். ஸோ 100% உங்கள் ப்ரொஃபைல் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ முதற்கொண்டு நீங்கள் கொடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஜஸ்ட்டாக ஃபுல் அப்டேட்டாக இல்லாதனால 82ல் வச்சிருக்கேன். பட் உங்கள் ப்ரொஃபைலை 100% அப்டேட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் நௌக்கரி கேட்குற விஷயம் பேக்கெண்ட்லேருந்து அப்போ தான் அவங்களால இவ்வளோ ஃபில்ட்ரேஷனுக்கு உங்கள் ப்ரொஃபைலை மேப் பண்ண முடியும். ஸோ நௌக்கரியை பொறுத்தவரையும் உங்கள் ரெஸ்யூமில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு எடுத்துக்காது. நௌக்கரியில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் எடுத்துக்கும். அதனால் நௌக்கரியில் 100% அப்டேட் பண்ண பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. பட் அப்படியே எனக்கு வந்து கால்ஸே வரமாட்டேங்குது ப்ரோ. இப்போ என்ன பண்ணுன்னா இதை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா ப்ரொஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுட்டு கால் வரல இல்லைனா என்ன நடக்குதுன்னு தெரிலன்றனா வேலைக்கு ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கீழே ப்ரொஃபைல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு இருக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸாக பார்க்குற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸில் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைலை லாஸ்ட்டாக எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. என் ப்ரொஃபைலை பாருங்கள், இது வரையும் 17,000 பேர் பார்த்துருக்காங்க. லாஸ்ட் 7 டேஸில் மட்டும் பாருங்கள் 2,000 பேர்த்துக்கு என் ப்ரொஃபைல் வியூ ஆயிருக்கு. ஸோ அதில் என்னென்ன மாதிரினா டாப் கீவேர்ட்ஸ்க்கு என் ப்ரொஃபைல் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத முத கொண்டு இதாகும். இதை நீங்கள் மொபைலெலாம் பார்த்தா அவ்வளோ தூரம் கிடைக்காது. ப்ளீஸ் சிஸ்டமில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் என்னென்ன கீவேர்ட்னு முத கொண்டு வருது. அதே மாதிரி என்னென்ன கம்பெனி ஹெச்ஆர்ஸ் என்ன லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு முத கொண்டு என் ப்ரொஃபைல்லேருந்து மேப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் வச்சிருக்க தேடுற ரோலுக்கான கீவேர்டும் இதுவும் கரெக்டாக தான் மேட்ச் ஆகுதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராச்சும் நம்ம ப்ரொஃபைலை பார்க்குறாங்களா, ஏன்னா பார்த்தா தான் காலையே வரத்துக்கு உங்கள் ப்ரொஃபைலே ஹெச்ஆர் யாரும் பார்க்கலன்னு வந்துச்சுன்னா உங்கள் ப்ரொஃபைல் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நௌக்கரியில் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் நான் 1 hour டீட்டெயில் வீடியோ கூட போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ப்ரொஃபைலோட சர்ச் அப்பியரன்ஸ், ப்ரொஃபைலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது இம்பார்ட்டன்ட். கீவேர்ட்ஸ் தப்பாக ரேங்க் ஆச்சுன்னா அதை கரெக்ட் பண்ண பாருங்கள். இல்லை கீவேர்ட்ஸ் மேப்பே ஆகலைன்னா புது கீவேர்ட்ஸ் போடுங்க. 1 week தான் டைம். 1 weekல ஒரு விஷயம் நடக்கல, கால்ஸ் வரலன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சர்ச் அப்பியரன்ஸில் போய் எப்பவுமே செக் பண்ணிட்டே இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நௌக்கரியில் நீங்கள் பண்ணிட்டே வந்தாவே உங்களுக்கு கால்ஸ் கண்டிப்பாக அதிகமாக வரும். அதில் நான் முக்கியமாக சொன்ன லொக்கேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி கீவேர்ட்ஸுமே ரொம்ப கரெக்டாக போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக செக் பண்ணி பார்த்து போடுங்க. 100% ப்ரொஃபைல் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணாவே உங்களுக்கு கால்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் நௌக்கரியில் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி கால் வரலன்னு தடமாடிட்டு இருக்காங்களும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்ட் வரை பார்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் HR நவீன் சைனிங் ஆஃப்.